உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மே மாதம் நடைபெறவுள்ள 128வது மலர்கள் கண்காட்சியை முன்னிட்டு பூங்காவில் பல்வேறு பகுதிகளில் மலர் பாத்திகள் அமைத்து மலர் செடிகள் நடவு பணியினை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு துவக்கி வைத்தார். 275 ரகங்களில் 10 லட்சம் மலர் நாற்றுகள் நடவு செய்யும் பணிகள் தீவிரம். கடந்த ஆண்டு அரசு தாவரவியல் பூங்காவிற்கு 22,28,769 பேர் கண்டு ரசித்து உள்ள நிலையில் இந்த ஆண்டு 25 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நிலவுவது வழக்கம். இச்சமயங்களில் உதகைக்கு லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தோட்டக்கலைத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு கோடை விழாக்கள் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக உலக புகழ்பெற்ற உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெறும் மலர் கண்காட்சியை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டு அரசு தாவரவியல் பூங்காவில் மே மாதம் நடைபெறும் 128வது மலர் கண்காட்சிக்காக பூங்காவில் பல்வேறு பகுதிகளில் மலர் பாத்திகள் அமைத்து பல வண்ண மலர் செடிகள் நடவு செய்யும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இன்கா மேரிகோல்டு, பிரெஞ்சு மேரிகோல்டு, வில்லியம்ஸ் மற்றும் டேலியா போன்ற மலர் நாற்றுகளை நடும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு இன்று துவக்கி வைத்தார். இந்த ஆண்டு சிறப்பம்சமாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஜெரேனியம், சைக்ளமன், பால்சம் மற்றும் பல புதிய ரக ஆர்னமெண்டல் கேல், ஓரியண்டல் லில்லி, ஆசியாட்டிக் லில்லி, டேலியா மற்றும் பிகோனியா, பெட்டூனியா போன்ற 275 வகையான விதைகள் மற்றும் செடிகள் ஜப்பான், அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பெறப்பட்டு மலர் செடிகள் உற்பத்தி செய்யப்பட்டு பூங்காவில் பல்வேறு பகுதிகளில் 10 லட்சம் மலர்கள் நடவு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் மலர் கண்காட்சியினை முன்னிட்டு மலர் காட்சி இடம், மாடம் மற்றும் கண்ணாடி மாளிகையில் 50,000 மலர் தொட்டிகள் அடுக்கி வைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆண்டு அரசு தாவரவியல் பூங்காவிற்கு 22,28,769 பேர் வந்து கண்டு ரசித்துள்ள நிலையில் இந்த ஆண்டு 25 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் உதகை அரசு தாவரவியல் ரோஜா பூங்காவிற்கு 8 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள் என தெரிவித்தார். இந்த ஆண்டு நம்ம 25 லட்சம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். அண்ட் லாஸ்ட் வீக் வந்து நம்ம ரோஸ் கார்டனில் ஒரு 1500 ரோசஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து நம்ம பிளான்டிங்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அங்கே லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் பேர் வந்தாங்க ரோஸ் கார்டனுக்கு. இந்த ஆண்டு நமக்கு ஒரு 8 lakhs வரைக்கும் இப்போ எதிர்பார்க்கணும். ஆனால் டூரிஸ்ட் கம்மியாகிறாங்களா? இல்லை, இப்போ ப்ரீவியஸ் வரைக்கும் நமக்கு பீக் சீசனான ஒரு குறிப்பிட்ட சீசன் இருந்தது. தட் இஸ் சம்மர் சீசன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. பட் அது இல்லாமல் இப்போது லாஸ்ட் 2-3 இயர்ஸ் எஸ்பெஷலி கொரோனாக்கு அப்புறமா என்ன நடந்துட்டு இருக்குன்னா, எப்போ லாங் ஹாலிடே வந்தாலும் அப்பப்போ டூரிஸ்ட் வராங்க. ஒரு பர்டிகுலர் சீசன் இல்லாமல் நமக்கு ஜென்ரலாக ஹாலிடேஸு, ஸ்கூல் ஹாலிடேஸ் இந்த மாதிரி இந்த ஜாஸ்தி இருக்கும்போது நிறைய பேர் டூரிஸ்ட் வராங்க. ஓவரால் ஆவரேஜ் பார்க்கும்போது நமக்கு எதுவும் குறையில. பட் இப்போ ஸ்ப்ரெட் ஆகி வராங்க, ஒரே டைம்ல இல்லாமல் அப்பப்போ வராங்க. அது இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். டிஎன்எஸ்டிசி ஆல்ரெடி இது நம்ம நாலேஜுக்கு கொண்டு வந்தாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சைடில் சில கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அவங்க சொன்னாங்க. பஸ்ஸு வந்து அங்கே திருப்பி வரதுக்கு அங்கே கொஞ்சம் ஜாம் ஆகிட்டுருக்கு. அதனால நிறைய டைம் அங்கே டிராஃபிக் ஆகிட்டுருக்குன்னு அது எப்படி இப்போ சால்வ் பண்ண போகிறோன்னு இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போதைக்கு தொட்டபெட்டா ஜங்ஷன் வரைக்கும் பஸ்ஸு போகும். அங்கிருந்து இப்போ அந்த ரேட்ஸ் கூட இன்கேஸ் ஜீப் ஆர் ஆட்டோவில் போகணுன்னா அதோட ரேட்ஸ் கூட இப்போ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ தட் டூரிஸ்ட்டுக்கு வந்து எந்த மாதிரி இது வராமல். ப்ளஸ் இப்போ புதுசாக நமக்கு ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சார்பாக எஸ்ஹெச்ஜி விமென்க்கு 2 எலக்ட்ரிக் வண்டி வெஹிக்கல்ஸ் கொடுத்தாங்க. அவங்க கூட இப்போ அதை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மீதி அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்கள் பண்ணுவோம். இ-பாஸ் படி தட் இஸ் கேரிங் கெப்பாசிட்டி எவ்வளோ அலோவ் பண்ணணும், அப்புறமா நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஆனால் அது இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. அது இப்போ கோர்ட்டில் சப்மிட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா கோர்ட் ஆர்டர் கிடைக்கும்.